ஹலோ சப்ஸ்கிரைபரா ஹலோ ஹலோ ஸோ வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சேட் ஜிபிடிட்ட நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்களோட, அதாவது அரசியலில் இருக்கிற ஆளுங்களோட விஷயத்தை எப்படி நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சேட் ஜிபிடிட்ட நானே ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அது என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி கேட்க போகிறோம்னா, தமிழ் தேச தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி தான் சேட் ஜிபிடிட்ட கேட்டிருக்கேன். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சும்மா தேவையில்லாம பேச கூடாது. சேட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னா, சீமானை பற்றி நான் தனிப்பட்ட விதத்தில் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் மக்கள் சொன்ன கருத்துலேருந்து நான் வந்து நியூட்ரலாக இருக்கிற சில விஷயத்த மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய ஒரு இதை தூக்கி போட்டுருச்சு. சீமானை சிலர் எப்படி பார்க்குறாங்க, அவர் தமிழ் தேசிய உணர்வை வலியுறுத்துறாரு, தமிழரின் வாழ்வு உரிமையை வந்து நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு பலரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ரெண்டாவது அவரோட ஸ்பீக்கிங், அவரோட ஸ்பீச்சுக்கு வந்து நானும் ஒரு ஃபேனு, பயங்கர எனர்ஜியாக பேசுவார், அதைத்தான் அதுவும் சொல்லுது. சீமானை எப்படி விமர்சிக்கிறாங்க, அவர் பேசுகிறதுல வந்து நிறைய எமோஷனல் அக்ரெசிவ் இருக்குது, ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸாக சரியாக வராது என்று சிலர் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் பேச்சில் சில சமயம் சர்ச்சை உருவாக்கும் விதமாக அவரோட கருத்தெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு விமர்சனம் இருக்குது. சேட் ஜிபிடி வந்து அதோட பதில் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் எப்பொழுதுமே நான் நியூட்ரலாக தான் இருப்பேன், சரி தவறு அப்படின்னு நான் முடிவு பண்ண மாட்டேன், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட் ஜிபிடி இதோட முடிச்சிருச்சு சீமானை பற்றி. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி சேட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சில ஸ்டாலினை எப்படி பார்க்குறாங்க, பாசிட்டிவ் வியூ, இது வந்து பாசிட்டிவாக மட்டும் இருக்குது. நீண்ட அரசியல் அனுபவம் ஸ்டாலினுக்கு இருக்குது, லோக்கல் லெவல்ல இருந்து வளர்ந்தவர், அதாவது அடிமட்ட லெவல்ல இருந்து இன்னைக்கு சிஎம் ஆகி வந்திருக்காரு அப்படின்ற அளவுக்கு சொல்லுது. கல்வி, மருத்துவம், நலத்திட்டங்கள் மீது ஃபோக்கஸ் அதிகம் பண்றாரு, எல்லாருக்கும் மருத்துவம் அப்படின்ற திட்டங்கள் மூலயமா மக்கள் பாராட்டுறாங்க. மொழி, கலாச்சாரம், சமூக நலன்கள் பற்றி சாஃப்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசுறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பெரிய லெவல் கரப்ஷன் குறைவா இருக்கு அப்படின்ட்டு சிலர் சொல்றாங்க, அதாவது கரப்ஷன் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு சில பேர் சொல்றதா சேட் ஜிபிடி சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஸ்டாலினை பற்றின கிரிட்டிக்ஸ் வியூ, வேலைவாய்ப்பு growth குறைவு, பொருளாதாரம் ஸ்லோ என்று சொல்கிறாங்கன்னு சொல்லுது. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்குடு, அது நம்ம ஊரில் காலங்காலமாக இருக்கிறது தான், இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பொருளாதாரம் டவுனு, மின்சார விலை உயர்வு, வரி போன்ற விஷயங்களுக்கு அரசை ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட் ஜிபிடி சொல்லுது. சில குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் சில கிரிட்டிக்ஸ்லாம் இருக்குது. சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்லோவாக நடக்குது, ஆக்சுவல் இம்பேக்ட் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸ்டாலினை பற்றின சேட் ஜிபிடியோட நிலை எப்படி அப்படின்னா, நியூட்ரலாக தான் இருக்குது. இதுலேயும் எந்த அரசியல்வாதிக்கும் சப்போர்ட் பண்ணலை, அது வந்து மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஜஸ்ட் அதோட கருத்தை மட்டும் தான் சொல்லுது. நெக்ஸ்ட் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றின ஒரு இதை கேட்டுருவோம், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எடப்பாடியை எப்படி பார்க்குறாங்க, எடப்பாடி வந்து செயல்முறையில் ஸ்ட்ராங்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு. அவர் சிஎம் ஆன காலத்தில், அதாவது 2017 2021 வரைக்கும் அவர் வந்து கூலிங் சிஎம் அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்காரு. அதிகாரிகள் மீது கண்ட்ரோல் வந்து நல்லா வச்சுருந்தார். ஐ மீன் அவர் கீழே இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவர் கண்ட்ரோலில் வந்து நல்லபடியாக வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறதா இது சொல்லுது. ரோட்ஸ் அண்டு இன்ஃப்ரா ஒர்க்ஸ், அதாவது ரூரல் ரோட்ஸ், கிராமப்புற சாலைகள், ஹைவேஸ், அந்த மாதிரி இருக்கிற ரோடு ஒர்க்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்காக இருக்கட்டும், அவர் சிஎம் அந்த டயத்தில் வந்து எல்லாமே நல்லா நடந்துச்சு, ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறதா சேட் ஜிபிடி சொல்லுது. கிரிசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் கஜா சைக்ளோன் டைமில் வந்து குயிக்காக ஆக்ஷன் எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு சேட் ஜிபிடி சொல்லுது. மக்கள் சொல்கிற கருத்து தான் சேட் ஜிபிடி சொல்லுது. எடப்பாடி பழனிசாமியை என்னென்ன மாதிரி விமர்சிக்கிறாங்க, சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து கரப்ஷன் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு கோர்ட்லேயும் நிரூபிக்கப்படலை இப்போ வரைக்கும். ஓபிஎஸ் இபிஎஸ் இன்டர்னல் ஸ்பிளிட், ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க பார்த்தீங்களா, ஏடிஎம்கே வந்து ரெண்டாக உடஞ்சிச்சு, அதுக்கும் மூல காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. பார்ட்டி யூனிட்டி குறைச்சாரு என்று சிலர் பிளேம் செய்கிறாங்க. பார்ட்டியோட யூனிட்டியை வந்து அவரால் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. இபிஎஸை பொறுத்த வரைக்கும் சேட் ஜிபிடியோட நிலை என்னன்னா, அதே தான், அது வந்து யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணலை, ஆப்போசிஷனாகவும் இல்லை, அது வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் இதை தான் சொல்லுது. லாஸ்ட்டாக நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றின விஷயம் என்ன அப்படின்ட்டு சேட் ஜிபிடியை கேட்போம், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். விஜயை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, மாஸ் அப்பீல், அதாவது ஒரு பெரிய மாஸான ஒரு ஹீரோ,
தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கொண்டிருந்தவர். மாஸ் ஹீரோவாக தான் மக்கள் பார்க்குறாங்க. டிசிப்ளின் அண்ட் சிம்பிளிசிட்டி மஸ்ட். இது வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. டிசிப்ளினும் சிம்பிளிசிட்டியும் இருக்குது. அவர் நடித்த எல்லா சினிமா செட்ஸ்லையும் டிசிப்ளினாகவும் பஞ்சுவாலிட்டியாகவும் நிறையா பேருக்கு ரெஸ்பெக்ட் தர மாதிரியும் அவர் வந்து நடந்திருக்காரு. இதனாலே நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து ரெஸ்பெக்டை வாங்கியிருக்காரு. சோசியல் மெசேஜ் மூவிஸ், மெர்சல், சர்க்கார், கத்தி போல படங்களெல்லாம் சோசியல் இஷ்யூஸை வந்து பேசி பாராட்டு வாங்கியிருக்காரு. இங்கே தான் ஆரம்பிக்குது மெயினான விஷயமே. பொலிட்டிக்கல் என்ட்ரி. சுத்தமான அரசியல் மாற்றம் தேவை அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்ட்டு மக்கள் கருத்தாக இருக்குது அப்படின்ட்டு ChatGPT சொல்லுது. விஜயை பற்றின சில கிரிட்டிக்ஸும் இருக்குது. என்னென்னா பொலிட்டிக்கல் என்ட்ரிலையும் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அரசியல் என்ட்ரி ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நினைக்கிறாங்களாம். ரெண்டாவது, அவரோட பிளான்ஸை வந்து இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது தலைவர்ன்ட்டனா அதாவது டிவிக்கு தலைவர் விஜய் வந்து இன்னும் ஃபோர்ஸாக பேசணும். நேற்று பேசுனது ஓகே, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இன்னும் ஒரு ஓப்பன் போல்டாக இன்னும் இறங்கி அடிக்கணும் அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறதா ChatGPT சொல்லுது. டூ ரிசர்வ்டு, இதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது அவர் பேசுகிற டைம் ரொம்பவே கம்மியாக தான் பேசுகிறாரு. மக்கள்கிட்ட பேசுகிறது இன்னும் அதை ஜாஸ்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறா சொல்கிறாங்க. இது என்னோட பர்சனலாக நான் சொல்ல போகணுன்னா, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது பெட்டர். இன்டர்வியூ எப்படி வேணா இருக்கலாம். அவர் ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுத்துட்டாரு அப்படின்னா அங்கே முடிஞ்சிச்சு. விஜய் பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஆளுங்க எல்லாத்துக்குமே வாயில் ஒரு இதை தூக்கி சுருண மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறமேட்டு எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ வரைக்கும் என்ன பேசுகிறாங்க, விஜய் இப்போ வரையும் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கொடுத்துட்டாருலாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீ வா தலைவா, வந்து இன்டர்வியூ கொடு தலைவா. என்ன எவன் வேணா இன்டர்வியூ கொடுக்குறான், உனக்கு என்ன பிரச்சனை, வா நீ வந்து இன்டர்வியூ கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். இது என்னோட பர்சனல் இது. கடைசியில் ChatGPT விஜயை பற்றின நிலை என்னன்னா, சப்போர்ட்டும் பண்ணலை, ஆப்போசிட்டாகவும் இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூடிடுச்சு. ஓகே காய்ஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.